நிறைய வாட்டி சொல்லுங்க, ஏங்க நடிகர்ன்ற வார்த்தையை ஏன் சொல்றீங்க? அது தொழில். ஒரு டாக்டர்னா அவங்க தொழில், இன்ஜினியர்னா தொழில். நடிகர் வரக்கூடாதுன்னு ஏதாவது அரசியலமைப்பு சட்டத்துல இருக்குங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஏன் நடிகர் அரசியலுக்கு வர்றாரு? அப்படி பார்த்தா நம்ம மாண்புமிகு துணை முதல்வரும் ஒரு நடிகர் தானே. இதுக்கு முன்னாடி நம் நாட்டை வந்து நல்ல ஆட்சி செஞ்சு போனவங்களும் சினிமா துறையில இருந்து வந்தவங்க தானே. ஐயா கலைஞரா இருக்கட்டும், ஐயா எம்ஜிஆரா இருக்கட்டும், அம்மா ஜெயலலிதா இருக்கட்டும், எல்லாமே சினிமா பின்புலம் உள்ளவங்க தானே. இப்போ ஒரு ஆளுமையுள்ள ஒரு கவர்ச்சியுள்ள தலைவர் எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வரும்போது மட்டும் நடிகர் நடிகர் சொல்றதுல அர்த்தமே இல்ல. அது நீங்களும் அது மாதிரி கேட்காதீங்க ப்ளீஸ். நிருபர்கள் நீங்க வந்து அது கேட்க கூடாது. சரி, அது மாற்றத்தை பத்தி யோசிக்க வேணாம். இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்கிறனால தான் ஒரு தலைவர் உருவாக்கி வர்றாங்க. இன்னைக்கே வந்து நம்ம ஒரு கட்சி தான் வருதா? எத்தனை கட்சிகள் இருக்கு? ஆளுங்கட்சி இருந்தா எதிர்கட்சி இருக்குல்ல. எதிர்கட்சியா இருக்கும் போது பிரச்சனைகள் சொல்லிட்டு தானே இருக்காங்க. ஒரு கட்சி இல்லைன்னா ஒரு கட்சி, ஒரு ஆளுங்கட்சி இருந்தா ஒரு எதிர்கட்சி இருக்கும். ஆனா ஆட்சி நல்லா நடக்கலன்னு சொல்லி எதிர்கட்சி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஆளுங்கட்சி நல்லா நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். இது நீங்க இந்த வருஷம் நீங்க பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஆனா மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கா? இல்ல அங்கங்க பிரச்சனைகள் இருக்கத்தானே செய்யுது. அதனாலதானே ஊழல் பெருகி போய் கிடக்கு. நம்மளுக்கு ஒரு தேவையான பிரச்சனை, தேவையான அண்டை மாநிலத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல திட்டங்கள் கூட நம்மளுக்கு கிடைக்கலையே. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரு இன்னைக்கு ஒரு 200-300 கோடி சம்பாதிக்கிற ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றாருன்னா அவர் வெல்கம் பண்ணணுமே. வரட்டும், பாப்போம். வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, கண்டிப்பா நல்லது செய்யணும் தான் வர்றாரு. நடிகர் விஜய் வந்து எலைட் அரசியல் பண்றதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. மக்களை வந்து நேரடியா சந்திக்கல, அவர் வீட்டுல ஏசியில் இருந்துகிட்டே ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இது சரியான அரசியல் இல்லைன்னு சொல்லி எலைட் அரசியல் பண்றதா சொல்றாங்க. அதை எப்படி சார் விமர்சனம் பண்றவங்க எந்த வகையில விமர்சனம் பண்ணுவாங்க சார்? வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க அவங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி, அவங்க கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி விமர்சனங்களையும் இதையும் வைப்பாங்க சார். அதை பத்தி எங்களுக்கு அது எனக்கு தேவையில்லை சார். அது விமர்சனம் வந்து விமர்சனம் தான். அதனால இப்போ ஆரம்பிச்ச கட்சி ஒரு 4-5 மாசம் ஆகுது. அடுத்தடுத்து நிறைய திட்டங்கள் இருக்கு, நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு, மக்களை சந்திக்கிற எல்லா விஷயங்களும் இருக்கு. அவங்க தலைமை நிர்வாகிகள் வந்து சொல்லுவாங்க, நான் ஒரு சாதாரண தொண்டன், தளபதியோட அன்பு தம்பி, அவ்வளவுதான். அவருக்காக நான் ஃபுல்லா வேலை செய்யலான் இருக்கேன். ஒரு ஒரு நேர்மையான ஒரு தொண்டனா சார். தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஆதரவா இருக்க போறாங்க சார். நீங்க பார்க்க போறீங்க. இப்போ இல்ல சார், மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாமே கேள்வி கேட்டீங்க, மாநாடு நடக்குமா, சக்சஸ் ஆகுமான்னு. ஆனா மாநாடுல உங்களுக்கு தெரிஞ்சதுல சார் எந்த அளவுக்கு சக்சஸ், எந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா நடந்தது, கண்ணியமா கட்டுப்பாடா கோட்டரை கொடுக்காம, காசு கொடுக்காம, கோழி பிரிவினை கொடுக்காம கரெக்டா நடந்தது இல்ல. அதே மாதிரி மாற்றம் நடக்கும் சார். நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி வாக்கு சதவிகிதம் போல் ஆகும் இல்லையா, 60-70 தான் இருக்கு. இந்த வாட்டி 70-80 வரும் சார். 2026 எப்படி இருக்கும்? ஒரு மாற்றம் நிகழக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆட்சி வரப்போற தமிழக வெற்றி கழக தலைவர் மூலியமா ஒரு நல்ல ஒரு மாற்றம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் சார். அடுத்த படம் என்ன? நானும் அருள்நிதியும் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கோம் சார். அவர் ஹீரோ, நான் வில்லன். அப்புறம் ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிட்டு இருக்கேன். நல்லா போயிட்டு இருக்கு சார்.